ஒரு காய்ந்து கிடந்த நிலத்துல மழத்துளி பட்டதும் ஒரு புல் வந்து அது மொழிச்சு அப்படியே வெளியில வரும் தானே. அதுதாங்க அந்த மண்ணினுடைய வளத்தை குறிக்குது. அது போல தாங்க ஒரு நண்பனை பார்த்தவுடன் முகம் மலர்ந்து அந்த அகமும் மலர்ச்சி அடைந்து அங்கு ஒரு உண்மையான நட்பு வெளிப்படுங்க. இது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அடையாளம். ஆனா இப்ப நவநாகரிக காலத்துல நட்புங்கிறது போலி நட்பாயிடுச்சு. அப்ப முகம் மட்டும்தான் மலருதே ஒழிய அகம் மலர்வதே இல்லை. அப்ப அங்க நட்புங்கிறது ஒரு நடிப்பாயிடுச்சு. முகம் மட்டும் சிரிச்சிட்டு அகம் மலரல அப்படின்னா அங்க நட்பே இல்லை. அது போலியான நட்பு தான். இதுதான் திருவள்ளுவர் முகம் நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமாங்க, நீங்க முகத்தால மலர்ச்சியா வச்சுக்கிட்டு உங்களுடைய அகத்துல நீங்க நட்பே இல்லை அப்படின்னா அது நட்பு கிடையாது. அகமும் மலர்ந்து முகமும் மலர்ச்சியான நட்பு தான் உண்மையான நட்பு அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப நட்புங்கிறது ஒரு நவநாகரிகத்துல அது கேள்விக்குறியா ஆயிட்டு வருது இல்லைங்களா. அப்ப உண்மையான நட்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நன்றி.